ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை எப்படி டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா பேஸ்னால் என்ன, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடி அதை பற்றி 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் பார்க்காதவங்க டிபிஎம்எஸ்னால் என்ன, ஆர்டிபிஎம்எஸ்னால் என்ன, டேட்டா பேஸ்னால் என்ன, அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இப்போ நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 கமாண்ட்ஸ் இருக்குது. அதாவது டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல், டிசிஎல் அண்ட் டிக்யூஎல். நம்ம இந்த மாதிரி படிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இப்போ ஒரு யூஸர் இருக்கானா ஒரு யூஸர் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னா ஒரு டேபிள் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஒரு டேட்டா பேஸ் இருக்குன்னா ஒரு டேட்டா பேஸ் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி படிச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக புரியும். ஏன்னா அந்த மாதிரி படிக்கிறத விட கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது படிக்கிறத விட நம்ம இந்த மாதிரி படித்தோன்னா நம்ம இன்னும் ஈஸியாக இருக்கும், நமக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? அதனால தான் நான் இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யூசர் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன டேட்டா பேஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஷோ டேட்டா பேஸஸ் இந்த கொரி என்ன பண்ணுன்னா என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குதுன்னு காட்டும். நான் அதில் எம்ப்ளாயிங்கிற டேட்டா பேஸை யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் எம்ப்ளாயி. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூசர் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். யூசர் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்ன யூசர்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னா செலக்ட் யூசர். என்னென்ன யூசர் இருக்காங்க நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுன்னா செலக்ட் யூசர் ஃப்ரம் mysql.user. இந்த கமாண்ட் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும்னா என்னென்ன யூசர்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஷோ பண்ணும். என்னென்ன யூசர் இருக்காங்க, ஜெகன், லோகேஷ், MySQL இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, MySQL செஷன், இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஜெகன், லோகேஷ் அண்ட் ரூட் தான் நம்ம க்ரியேட் பண்ண யூசர்ஸ். இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிற யூசர்ஸ். ஓகேங்களா? இப்போ என்னென்ன யூஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணால் நம்ம பார்க்க முடியும். ஓகே, இப்போ நான் புதுசாக ஒரு யூசர் க்ரியேட் பண்ணும் அப்படின்னா என்ன, க்ரியேட் நியூ யூசர். ஓகேங்களா? எப்படி ஒரு யூசரை புதுசாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு க்ரியேட் யூசர், நம்ம யூசர் தானே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் யூசர். என்ன யூசர் நேம் அவருக்கு வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அபினேஷ் எடுத்துக்கிறேன். அபினேஷ். ஓகேங்களா? அவருக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஐடென்டிஃபைட் பை என்ன பாஸ்வேர்டை அவர் வைக்க போகிறோம். நான் சும்மா ஒரு சாம்பிளாக கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம யூசர் நேம் க்ரியேட் பண்ணிட்டோம், அவருக்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு யூசரை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ க்ரியேட் பண்ண யூசர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அபினேஷ்ன்ற யூசர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ அவருக்கு என்னென்ன கிராண்ட் பர்மிஷன்லாம் அவருக்கு என்ன இருக்குது அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். என்னென்ன பர்மிஷன்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு what are the permissions. அதுக்கு ஷோ கிராண்ட்ஸ் ஃபார் எந்த யூசர் நேம்க்குனா அபினேஷுங்கிற யூசர் நேம்க்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அபினேஷ் கொடுத்தோன்னா அவருக்கு எந்த பர்மிஷனுமே நம்ம இன்னும் கொடுக்கல. ஏன்னா இப்போ தான் நம்ம யூஸரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்கு நம்ம என்னெல்லாம் பர்மிஷன் அவருக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கிராண்ட்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அதாவது டிசிஎல்ல வரும் பார்த்தீங்களா, டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். அதில் கிராண்ட்டு ரிவோக்குன்னு இருக்குது. கிராண்ட் பர்மிஷனை கொடுக்கறதுக்கு, ரிவோக் கொடுத்த பர்மிஷனை திரும்பி வாங்குறதுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம பர்மிஷன் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? using grant.
பர்மிஷன் வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லணும் என்னென்னா, நான் வந்து அவருக்கு என்ன பர்மிஷன் கொடுக்க போகிறேன். இப்போ என்னோடய டேபிள் நான் வந்து அவர்கிட்ட கொடுக்குறேன்னா அவர் வந்து அந்த டேபிளை வந்து வெறும் வியூ மட்டும் தான் பண்ணி பார்க்கணுன்னா செலக்ட் மட்டும் கொடுத்தா போதும். இல்லை அவர் வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஆல்டர் மட்டும் கொடுத்தா போதும். இல்லை நம்ம வந்து அவர் வந்து ஏன்னா வேல்யூஸ் மட்டும் இன்சர்ட் மட்டும் பண்ணால் போதும்னா நான் இன்சர்ட் மட்டும் கொடுத்தா போதும். அப்படி இல்லை நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேனோ அது எல்லாத்தையும் அவரும் யூஸ் பண்ணிட்டுன்னா அதுக்கு நம்ம ஆல் ப்ரிவிலேஜஸ்ன்னு கொடுத்தோன்னா நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ நமக்கு என்னெல்லாம் பர்மிஷன்ஸ் இருக்கோ அந்த பர்மிஷன் அப்படியே நம்ம வந்து அந்த யூஸருக்கு கொடுத்துட்றோம். எந்த யூஸருக்குன்னா அபினேஷன்றவருக்கு நம்ம கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இப்போது கிராண்ட் ஆல் ப்ரிவிலேஜஸ் ஆன் எந்த டேபிள்னு சொல்லணும். நான் வந்து ப்ரோக்ராமர் ஒரு டேபிள் வச்சுருக்கேன். ஸோ ப்ரோக்ராமர் டேபிளை கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஆன் ப்ரோக்ராமர் 2 யாருக்கு கொடுக்க போகிறேன், நான் வந்து அபினேஷ்க்கு கொடுக்க போகிறேன். ஸோ அபினேஷ்ன்றவருக்கு என்னோடய ப்ரோக்ராமர் டேபிளை அபினேஷ்ன்ற ஒரு யூஸருக்கு வந்து நான் எல்லா ப்ரிவிலேஜஸும் நான் கொடுத்துட்டேன். இதுதான் வந்து கிராண்ட் பர்மிஷன் கொடுக்கறது. இப்போ வந்து அவர் பர்மிஷன் கொடுத்துறத நம்ம இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து கிராண்ட் ஆல் ப்ரிவிலேஜஸ் வந்துடுச்சுங்களா, நான் கொடுத்ததை அவருக்கு என்னெல்லாம் பர்மிஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிராண்ட் ஆல் ப்ரிவிலேஜஸ்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து கொடுத்த பர்மிஷனை எப்படி நான் திருப்பி ரிட்ரீவ் பண்ணுறது, எப்படி நான் வாங்குறது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நம்ம எதை யூஸ் பண்ணால் ரிவோக் யூஸ் பண்ணோம். எப்படி வந்து பர்மிஷனை வாங்குறது அப்படின்னா ரிவோக் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ஆல் ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஆல் ப்ரிவிலேஜஸ் தான் நான் வாங்க போகிறோம். ஸோ ஆல் ப்ரிவிலேஜஸ் ஆன் எந்த டேபிள் நேம், ப்ரோக்ராமர்ன்ற டேபிள் நேம். இப்போது அந்த இடத்துல நம்ம 2 கொடுத்தோம். ஏன்னா நான் வந்து யாருக்கு பர்மிஷன் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து ஃப்ரம் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவர்கிட்ட நான் பர்மிஷனை வாங்குகிறேன். ஸோ ஃப்ரம் யார்கிட்டேருந்து வாங்க போகிறேன்னா அபினேஷுங்கிற யூசர் நேம்கிட்டேருந்து வாங்க போகிறோம். ஸோ நான் வந்து எல்லா பர்மிஷனும் அவர்கிட்ட வந்து வாங்கிட்டேன். இப்போ போய் பாருங்கள் அவருக்கு என்ன பர்மிஷன் இருக்குது நம்ம பார்க்கலாம். எந்த பர்மிஷனும் இல்லை. ஏன்னா நம்ம கொடுத்த பர்மிஷன் நம்ம வாங்கிட்டோம். ஓகேங்களா? அதுக்கான கமாண்ட் இது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த யூஸர் வந்து இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, கரண்ட்டாக எந்த யூஸர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு செலக்ட் யூசர். இந்த கமாண்ட் இந்த கொரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்ன கரண்ட்டாக யூஸ் பண்ணுற எந்த யூஸர் வந்து கரண்ட்டாக இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷோ பண்ணும். இப்போ வந்து கரண்ட்டாக ரூட்டுன்ற யூஸர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுதான் வந்து இந்த கொரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இதை நம்ம வந்து இன்னொரு மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? செலக்ட் கரண்ட் யூஸர். இது ரெண்டுமே சேம் தான். உங்களுக்கு எது கம்பேட்டபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. ரெண்டுமே சேம் கொரி தான், சேமாக தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இதுவும் கரண்ட்டாக எந்த யூஸர் இருக்கான்னு காட்டும், இந்த கொரியும் கரண்ட்டாக எந்த யூஸர் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம காட்டும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட்டாக லாகின் பண்ண யூஸரை பார்க்கணும். கரண்ட் லாகுடு யூஸர் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன கமாண்டுனா வந்து செலக்ட் யூஸர் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் லாகுடு யூஸர் நான் ஷோ பண்ணி பார்க்க போகிறோம். ஷோ கரண்ட் லாகுடு யூஸர். ஓகேங்களா? செலக்ட் யூஸர் கமா inhost கமா db கமா கமாண்ட் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா டாட் ப்ராசஸ் லிஸ்ட். இந்த கொரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் கரண்ட்டாக லாகுடு யூஸர் மட்டும் ஷோ பண்ணி காட்டுதுங்களா? ரூட்டு, அவரோட ஹாஸ்ட் நேம் என்ன, அந்த டேட்டாபேஸோட நேம் என்ன, எம்ப்ளாயி, அந்த கமாண்ட் என்ன, நம்ம இங்கே என்னெல்லாம் கொடுத்தோமோ அது எல்லாமே ஷோ பண்ணி காட்டும். இதுதான் வந்து கரண்ட் லாகுடு யூஸரை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கேஸ் உங்களுக்கு எதனா புரியலனா வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி அந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் உங்கள் MySQL ஒர்க் பெஞ்சில். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா இதெல்லாம் சிம்பிள் கான்செப்ட் தான்.
ஓகேங்களா. இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து, பாஸ்வேர்டை வந்து எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. பாஸ்வேர்டை எப்படி அப்டேட் பண்ண போகிறோன்ற பற்றி பார்க்க போகிறோம். பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்டெப் இருக்குது. ஓகேங்களா. 2 விதமாக நம்ம வந்து பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, சேஞ்ச் பாஸ்வேர்டு பார்க்க போகிறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா வந்து செட் பாஸ்வேர்டு ஃபார் எந்த யூசர் நேம், அபினேஷ்ன்ற ஒரு யூசர் நேமுக்கு நான் வந்து பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 கொடுத்துக்கிட்டுமா, இல்லை பாஸ்னே கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி இப்போ நான் 1 2 3 4 கொடுத்துருந்தேன். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பாஸ்ன்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா. யாருக்கு, அபினேஷ்ன்ற ஒரு யூசர் நேமுக்கு வந்து பாஸ்வேர்டை வந்து பாஸ்ன்னு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நான் 2 விதமாக பண்ணலான்னு சொன்னீங்களா. இது ஃபஸ்ட்டு டைப். செகண்ட் டைப் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்டர் யூஸ் பண்ணலாம். ஆல்டர் யூஸரை தான் நம்ம ஆல்டர் பண்ண போகிறோம். ஸோ ஆல்டர் யூசர் நேம் வந்து அபினேஷ் ஐடென்டிஃபைடு பை பாஸ்வேர்ட் நம்ம வைக்க போகிறோம் இல்லையா. ஸோ ஐடென்டிஃபைடு பை நியூ பாஸ்வேர்ட் நான் வந்து 1 2 3 4 பழசு இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட் வேர்ட் நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஸோ அதையும் நான் கொடுத்துக்கிட்டு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். 2 டைப்பாக சொன்னல, ஒன்று செட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி பண்ணலாம், அப்படி இல்லைனா ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா. இப்படி தான் வந்து ஒரு யூஸரை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியுது இல்லையா. கிராண்ட் ரிவோக் பார்த்தாச்சு. ஏன்னா இதில் வர கான்செப்ட் எல்லாமே வந்து இந்த யூசர் மேனேஜ்மெண்ட்டில் அப்படியே ஃபுல்லாகவே வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஈஸியாக புரியும். அதனால தான் நான் வந்து இந்த ஃபார்மேட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நான் டேபிள் வந்து எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஒரு டேட்டா பேஸை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லிட்டு நான் தனித்தனியாக போடுறேன். நீங்கள் வந்து ஒரு வீடியோவாக பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இது மூலமா வந்து MySQL வந்து நீங்கள் ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஒரு ஃப்ரெஷருக்கு இதுவே ரொம்ப அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா. இந்த அளவுக்கு தெரிஞ்சிட்டாலே உங்களால் வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து ஈஸியாக உங்களால் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே கைஸ், உங்களுக்கு இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் க்ளியர் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.